ட்ரேட் வார்ன்றது ஒரு அசாதாரண சூழ்நிலை. அந்த அசாதாரண சூழ்நிலை வரவே தான் தங்கம் வந்து கிட்டத்தட்ட $3500 வரைக்கும் போச்சு. திரும்ப வந்து அந்த அசாதாரண சூழ்நிலை கொஞ்சம் மறைஞ்சு சாதாரண சூழ்நிலை வந்ததுனால் தங்கம் வந்து கொஞ்சம் இறங்குறதுக்கே வாய்ப்புகள் நிறைய இருக்கு. OMRல இதை விட பெஸ்டா எங்கேயும் இல்ல. வில்லா பிளாட்ஸ் இப்ப just 11.99 lakh முதல் தையூர் OMR ரைட் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ். Medway Hospitals ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Premium Super Heavy PVC Modular Kitchens by Sarvesh. பணம் இருக்கு உங்ககிட்ட, அந்த பணத்தை வங்கியில வைப்பு நிதி வச்சீங்கனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8% வட்டி உங்களுக்கு கிடைக்குது. சில பேங்க்ல FD போட்டீங்கன்னாக்கா, அப்போ நீங்க பங்குச்சந்தையில வந்து முதலீடு பண்றீங்க அப்படின்னு சொன்னாக்கா அடுத்த ஒரு வருஷத்துல அடுத்த சில மாதங்களுக்கு அல்லது அடுத்த சில வருடங்களுக்கு பங்குச்சந்தைகள் வந்து மிக அபரிதமான ரிட்டர்ன் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து பங்குச்சந்தையை வந்து நிறைய பேர் வந்து இங்கே நஷ்டமடைகிறதுக்கு காரணமே இங்கே வரும்போது அவங்க ரொம்ப அதிகமான எதிர்பார்ப்போடு வராங்க. நிறைய பணம் வரணும், 50% வரணும், 100% வரணும் அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும். பெரிய முதலீட்டாளராக இருக்கிறேன், எங்கிட்ட கோடிக்கணக்கில் பல ஆயிரம் கோடிக்கணக்கான ஷேர்ஸ் எங்கிட்ட இருக்குன்னா வேணும்னே ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் விட வேண்டியது. அந்த நல்ல நியூஸ் வந்தோடனே பங்குகள்லாம் ஏறின உடனே நான் எங்கிட்ட இருக்கிற ஷேர்லாம் வித்துற வேண்டியது. ஸோ இந்த மாதிரி இந்த நிறுவனங்கள்லாம் வந்து புரோக்கிங் கம்பெனியை நடத்துவாங்க, அல்லது அவங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. ரகசியமாக அவங்க கிளைண்ட்டுக்கெல்லாம் சார் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் மார்க்கெட் ஏறி நீங்கள் வித்துருங்க அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம நாட்டுக்கு எதிர்காலம் வந்து நல்லா இருக்கு. அதனால லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தைகள் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் அதுக்கு உண்டான கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். பிஹைண்ட் டோர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஷோல பியா சுந்தர் சார் இணைந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு சார் பேச. வணக்கம். வணக்கம் சார். மார்கன் ஸ்டான்லி வந்து ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க, இன்னும் ஒரு வருஷத்துல வந்து சென்செக்ஸ் 1 லட்சத்தை ஏற்றதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த நியூஸை நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவாங்க குறிப்பாக இந்த வெளிநாட்டு புரோக்கரேஜஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அவங்க சொல்கிற எதையுமே நம்பக்கூடாது. முதல்ல நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத ஒரு அறுதியிட்டு சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்குமே கிடையாது. இது நடந்த ஒரு சின்ன சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று சொல்லிடுறேன் பாருங்கள். நான் வந்து எனக்கு தனியாக ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறேன். அது நான் 2020ன்னு நினைக்கிறேன், இந்த கொரோனா வைரஸ் வந்த சமயம். அப்போ தான் நான் என்னுடைய யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்தேன். அப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது ஏதாவது கொஞ்சம் அதிரடியாக பேசினா தானே நமக்கு சப்ஸ்கிரைபர் வருவாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து பேங்க் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு ஒரு நிறுவனம், அவங்க வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க, அடுத்த ஒரு வருஷத்தில் தங்கத்தினுடைய விலை ஒரு அவுன்ஸுக்கு $3000 மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து அது $1800 $1900 அந்த ரேஞ்சில் தான் அது ட்ரேட் நடந்துன்னு இருந்தது. ஒரு அவுன்ஸு அது $3000 மேலே போகும் ஒரு வருஷத்துலன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு காரண காரியங்கள் எதுவும் அவங்க சொல்லலை. அதாவது யாராவது ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அதுக்கு காரணம் சொல்லணும். இதனால் இப்போ ஒரு உதாரணம் சொன்னாக்க, இந்த தடவை மழை நல்லா பெஞ்சிருக்குதுங்க, அதனால் நெல் விளைச்சல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த காரணம் எதுவுமே இல்லாமல் அப்படி சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் என்னுடைய யூடியூப் சேனலில் நான் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். கண்டிப்பாக வந்து தங்கம் வந்து $3000 போகாது அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளார. ஏன் போகாது அப்படின்றதுக்கு உண்டான காரண காரியங்கள்லாம் வந்து விளக்கமாக சொல்லியிருந்தேன். சொல்லிவிட்டு அந்த வீடியோவை முடிக்கும் போது நான் சொல்லியிருந்தேன், பார்ப்போம் யார் பிஆர் சுந்தர் சொல்கிறது நடக்குதா அல்லது பேங்க் ஆஃப் அமெரிக்கா சொல்கிறது நடக்குதா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ நான் முடிச்சிருந்தேன். நம்பனா நம்புங்க, நம்பலனா போங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கு அது $3000 இல்லை $2000 கூட தாண்டலை, குறைவாகவே தான் ட்ரெண்ட் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 7-8 மாதம் கழிச்சு அவங்களே சொல்லிட்டாங்க, இல்லை எங்களுடைய கணிப்பு தப்பு, இதுக்கு மேலே 3000 போகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு இந்த ஜோசியம் சொல்கிற மாதிரி சென்செக்ஸ் 1 லட்சம் போகும், சென்செக்ஸ் 2 லட்சம் போகும். என்ன கேட்டிங்கன்னா, சில அரசியல்வாதிகள்லாம் பார்த்திங்கன்னா 2047 நம்ம நாடு வல்லரசு ஆகிடும்னுவாங்க. ஏன்னா 2047 வரைக்கும் இவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க போய் யாரும் இவங்ககிட்ட கேட்க முடியாது. ரெண்டாவது, பணம் இருக்குது உங்ககிட்ட, அந்த பணத்தை வங்கியில் வைப்பு நிதி வச்சிங்கனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8% வட்டி உங்களுக்கு கிடைக்குது. சில பேங்க்ல FD போட்டிங்கனாக்கா, அப்போ நீங்கள் பங்குச்சந்தையில் வந்து முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு எதிர்பார்ப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஒரு 12% 15% வரைக்கும் நமக்கு ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இவங்க ரிப்போர்ட் தயாரித்த நேரத்தில் ஆல்ரெடி சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 83,000 84,000 அப்படின்ற அளவுக்கு வந்தது. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் அப்படிங்கிறது அதுக்கு கிட்டத்தட்ட 20%. ஸோ இப்போ இவங்க என்ன சொன்னாங்க, அடுத்த ஒரு வருஷத்தில் 20% ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் அந்த ஹையர் சைட்
ஒரு நார்மலாக 18 to 15% ஏறும் பொதுவாக. அதுவும் வந்து அறுதிட்டு சொல்ல முடியாது, கேரண்டி கிடையாது, பட் ஜென்ரலாக அந்த அளவுக்கு ஏறும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு உலகத்தில் இருக்கிற சில நிறுவனங்கள்லாம் நான் உங்களுக்கு போன இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், ஈலான் மஸ்க் பற்றி பேசும்போது, அமெரிக்காவில் அரசியல்வாதிகளை நிறைய ஸ்டாக் மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணுவாங்கன்ட்டு. சில நேரங்களில் ஸ்டாக் மார்க்கெட்டில் நாங்கள் என்ன சொல்லுவாங்க, பம்ப் அண்ட் டம்ப் அப்படின்னு சொல்லுவோம். பம்ப் அண்ட் டம்ப்னா நாங்கள் பெரிய முதலீட்டாளராக இருக்கிறேன், எங்கிட்ட கோடிக்கணக்கில் பல 1000 கோடிக்கணக்கான ஷேர்ஸ் எங்கிட்ட இருக்குன்னா வேணும்னே ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் விட வேண்டியது. அந்த நல்ல நியூஸ் வந்தோடனே பங்குகள்லாம் ஏறினோடனே நான் எங்கிட்ட இருக்கிற ஷேர்லாம் வித்துற வேண்டியது. ஸோ இந்த மாதிரி இந்த நிறுவனங்கள்லாம் வந்து புரோக்கிங் கம்பெனியை நடத்துவாங்க, அல்லது அவங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களே சமயத்தில் வந்து இந்த மாதிரி எதையாவது ஒன்று சொல்லிவிட்டு பங்கு சந்தைகள் மேலே போச்சுன்னா ரகசியமாக அவங்க கிளைண்ட்டுக்கெலாம், சார் நாங்கள் உங்க சொல்லியிருக்கிறோம் மார்க்கெட் ஏறுது நீங்கள் விற்றுருங்க அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நடக்குதா நடக்கலையானா இதுக்கு நம்மகிட்ட ப்ரூஃப் கிடையாது. ப்ரூஃப் இருந்தால் கண்டிப்பாக வந்து ரெகுலேட்டர்ஸ் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. இது எதுவுமே ப்ரூஃப் கிடையாது. அதனால தான் வந்து இவங்க சொல்கிறது வந்து யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம். நிறைய பேர் வந்து இப்போ தங்கம் வந்து 1 லட்சம் போயிடும், 1,10,000 போயிடும். ஏன்னா ஒரு ஏறுச்சுன்னா அது தொடர்ந்து ஏறும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும், இறங்குச்சுன்னா தொடர்ந்து இறங்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் பொதுவாக மக்களுக்கு உண்டு. ஸோ கடந்த சில மாதங்களில் பங்குச்சந்தைகள் கொஞ்சம் மேலே போயின்னு இருக்குவே, இது அப்படியே தொடர்ச்சியாக மேலே போகும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ அது 1 லட்சம் போகுமா போகாதா அப்படிங்கிறது வந்து இன்னொரு 1 வருஷம் பொறுத்து பார்த்தா தான் தெரியும். சார் நம்மளோட நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 25,000 பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் இன்னும் 24,000 அந்த லெவல்ல இருக்கு. இதுக்கான காரணங்கள்லாம் என்ன பார்க்கணும்? இல்லை, பொதுவாக வந்து நம்முடைய நிஃப்டி பார்த்தீங்கன்னா போன வருஷம் அக்டோபர் மாதம், செப்டம்பர் கடைசியில் அது அக்டோபர் முதல் வாரத்தில் 26,270 அதுதான் ஹை. அந்த இடத்துல போன உடனே வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்லாம் நிறைய பேர் வந்து நம்முடைய பங்குச்சந்தை வந்து அதிகமான வேல்யூவேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பங்குகளை விற்க ஆரம்பித்தாங்க. தொடர்ந்து அவங்க விற்றது கிட்டத்தட்ட நிஃப்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 21,750 என்ற அளவுக்கு கொஞ்சம் இறங்குச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட 4,300 4,400 புள்ளிகள், கிட்டத்தட்ட 20% என்ற அளவுக்கு இறங்குச்சு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும்னு சொல்லுவாங்க. பங்குச்சந்தையில் வந்து இப்போ ஓரளவு பங்குகள் இறங்கிடுச்சுன்னு வச்சுங்களேன். என்னங்க உள்ள இறங்கிடுச்சு, இதுக்கு மேலே இறங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இதுக்கு அப்புறம் தான் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்குகளை நிறைய விற்க ஆரம்பித்தாங்க. நம்முடைய பங்குச்சந்தைகள் வந்து அபரிதமாக இறங்கி இருந்தது. நல்லா இறங்கிடுச்சு, இதுக்கு மேலே இறங்காதுன்னு எல்லாரும் நினைக்கும் போது ட்ரம்ப் வந்து இந்த ட்ரேட் வர ஆரம்பித்தார். அப்போ இன்னும் பெரிய லெவலில் விழுந்து இப்போ ஓரளவுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவு சால்வ் ஆகி ஓரளவு பங்குச்சந்தைகள் கொஞ்சம் மீண்டு எழுந்து வந்திருக்குது. இருந்தாலும் கடந்த அக்டோபர் மாதத்தில் யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க இன்னமும் கிட்டத்தட்ட ஒரு 7-8% நஷ்டத்தில் தான் இருப்பாங்க. அடுத்த சில மாதங்களுக்கு அல்லது அடுத்த சில வருடங்களுக்கு பங்குச்சந்தைகள் வந்து மிக அபரிதமான ரிட்டர்ன் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்காதுன்றது தான் என்னுடைய நம்பிக்கை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்க. ஒரு நாட்டில் பங்குச்சந்தைகள் நல்லா அபரிதமாக மேலே வரணும்னு சொன்னாக்கா அதுக்கு தேவையான முதல் கண்டிஷன் என்னென்னா ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை, அதாவது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான அரசாங்கம் இருக்கணும். பிஜேபி 2014 ஜெயித்தாங்க, திரும்ப 2019 ஜெயித்தாங்க, திரும்ப 2024 ஜெயிச்சிட்டாங்க. 3வது தடவையாக நரேந்திர மோடி வந்து பிரதமராக இருக்கிறாரு. ஆனால் இருந்தாலும் இந்த தடவை 3வது தடவை பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடையாது. இந்தியாவில் வந்து ஒரு மனிதர் 3 தடவை பிரதமர் ஆனது கிடையாது, நேருவை தவிர. இவருக்கு அந்த பெருமை கிடைச்சிருக்குது இப்போ பிஜேபிக்கு. ஆனால் 4வது தடவை வருவாங்களா அப்படின்னா அப்போ வந்து ஆன்டி இன்குபன்சி நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ எதுனா அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரொம்ப நாள் இருக்குது, 2029 இருக்குது. ஆனால் இப்போ முதலீடு பண்ணுறவங்களாம் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு விற்கணுன்ற எண்ணத்தில் தான் இப்போ முதலீடு பண்ணுவாங்க. அப்போது அடுத்த சில ஆண்டுகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா பங்குச்சந்தைகள் ஏறாதுன்னு சொல்ல வரல, ஏறும். பட்டு நிறைய பேர் நினைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ரேலிலாம் இருக்காது. பொதுவாக வந்து பங்குச்சந்தையை வந்து நிறைய பேர் வந்து இங்கே நஷ்டமடைகிறது காரணமே இங்கே வரும்போது அவங்க ரொம்ப அதிகமான எதிர்பார்ப்போடு வராங்க. நீங்கள் வங்கியில் வைப்பு நிதியில் வச்சிங்கன்னா ஒரு 7-8% வட்டி கிடைக்கும். இங்கே வந்தீங்கன்னா ஒரு 10-15% வரைக்கும் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு சரியாக இருக்கும். நிறைய பணம் வரணும், 50% வரணும், 100% வரணும் அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும். ஸோ அடுத்த சில ஆண்டுகளுக்கு, அது முக்கியமாக இந்த ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் ஒரு
அவருடைய கொள்கைகள்லாம் ஒரு நாளைக்கு ஒன்று பேசுவார். ஆனால் திடீர்னு பங்குச்சந்தையில் ஏறும், திடீர்னு இறங்கும். ஸோ இன்னொரு அடுத்த 4 வருஷத்துக்கு அவர் இருக்க போகிறாரு. இங்கே பீகார் எலெக்ஷனும் ஒரு பெரிய அன்சர்டனிட்டி இருக்குது. ஸோ அதனால் பங்குச்சந்தைகள் நீண்ட கால அடிப்படையில் அடுத்த 2 முதல் 4 ஆண்டு காலம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஏற்றம் இருக்காது. ஏன்னா நம்முடைய பங்குச்சந்தைகள் வந்து வேல்யூவேஷனும் ரொம்ப அதிகமாக இருக்குது, சைனாவோட வேல்யூவேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பங்குகளை விற்றுட்டு சைனா பங்குச்சந்தையில் நிறைய பேர் வந்து முதலீடு பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது எல்லாமே வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையை வச்சு நான் அதை அனலைஸ் பண்ணுறேன். சூழ்நிலைகள் மாறலாம். ஸோ அதே போல் பீகார் எலெக்ஷன் வரைக்கும் அப்படியே கொஞ்சம் மார்க்கெட் சைட்வேஸில் இருந்துட்டு இப்போ திடீர்னு பீகார் எலெக்ஷனில் அவங்களுக்கு நல்ல இது கிடைக்குதுன்னா டக்குன்னு அப்படியே ஒரு 15-20% ஒரே மாதம் 2 மாதத்தில் கூட ஏறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை வச்சு நான் இதை அனலைஸ் பண்ணுறேன். நான் நம்முடைய இந்திய பங்குச்சந்தை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய பலமா இருக்கிறது அப்படின்னு பார்த்தா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சமீப காலமா அவங்க நிறைய பங்குகளை வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசன்ட் டேஸ் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவுல அவங்க பங்குகளை வாங்கல, குறைவாக தான் வாங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஏதாவது காரணங்கள் அப்படின்னு? இல்லை, அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அப்படின்னும் போது அவங்க வந்து பல நாடுகள் அவங்க முதலீடு பண்ணலாம். அதில் எத்தனையோ நாடுகள் இருக்குது. அவங்க இந்தியாவில் மட்டும்தான் முதலீடு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அப்பப்போ எந்தெந்த நாட்டில் அவங்களுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அந்த நாட்டில் முதலீடு பண்ணுவாங்க. எப்பப்பெல்லாம் வந்து எந்த நாட்டில் வந்து வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அங்கேருந்து வெளியேறிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து போன அக்டோபர்லேருந்து இது வரைக்கும் நடந்துட்டுருக்கு. போன அக்டோபர்லேருந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பங்குச்சந்தைகள் வந்து ரொம்ப அபரிதமாக ஏறி இருக்குது. இது வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, மற்ற நாடுகளில் வேல்யூவேஷன் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம எதுக்கு இங்கே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பங்குகளை நிறைய விற்க ஆரம்பித்தாங்க. அது வந்து ஒரு பெரிய அளவில் விற்றுருக்குறாங்க. அவங்க எவ்வளோ விற்றாங்களோ அதில் 10ல் 1 பங்கு கூட இன்றைக்கி வரைக்கும் வாங்கலை. அதே நேரங்களில் என்ன நடந்ததுன்னு சொன்னால் இந்தியாவில் சிறு முதலீட்டாளர்கள் நிறைய பேர் வந்து புதுசாக பங்குச்சந்தைக்குள்ளே நுழைய ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ரீட்டைல் பீப்புள் புதுசாக உள்ளே வரவங்க நிறைய பணத்தை முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. இதனால் அந்த வெளிநாட்டு முதலீட்டாளர் விற்றதனுடைய இம்பேக்ட் வந்து கொஞ்சம் இட் ஹஸ் குஷன் த இம்பேக்ட் அப்படின்னு சொல்லணும். அதை ஒரு பெரிய பாதிப்பு இல்லாமல் ஒரு சிறிய பாதிப்போடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து திரும்ப இங்கே வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு தெரிகிற வரைக்கும் அவங்க இங்கே வருவதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். நேற்று கூட பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது. அவங்க வந்து ஐடிசின்ற நிறுவனத்தில் நிறைய ஷேர்ஸ் வச்சுருந்தாங்க. நேற்று வந்து கிட்டத்தட்ட 12,100 கோடி ரூபாய்க்கு அவங்க அந்த ஷேர்ஸ் அவங்க விற்றுருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நிறைய வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து பங்குகளை வந்து இங்கே விற்கிறாங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தொடரும் அல்லது பெருசாக வந்து பை பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான் இப்போ இருக்கிற சூழ்நிலை. ஆனால் அதே நேரத்தில் அது வந்து பங்குச்சந்தை வந்து பெருசாக பாதிக்காது. ஏன்னா சிறு முதலீட்டாளர்கள் இப்போது நிறைய பேர் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததான் நம்ம வந்து கோல்டு பத்தி தொடர்ந்து பார்த்துட்டு இருப்போம் சார். நிறைய எதிர்பார்ப்புகள் என்ன இருக்கு அப்படின்னா 1 லட்சத்தை எட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதனுடைய லெவல்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? இல்லை, கோல்டு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இதுக்கு மேலே பெருசாக ஏறுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அதே நேரத்தில் இது மேலே பெருசாக இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் கிடையாது. இது எப்படி சொல்லணும்னா, நாங்கள் வந்து ஒரு பங்குச்சந்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வேகமாக வந்து பங்குகள்லாம் மேலே போகும். அதை வந்து நாங்கள் வந்து காலை சந்தை அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் வேகமாக கீழே வரும். அது வந்து கரடி சந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு சில காலகட்டங்களில் அது மேலேயும் போகாது, கீழவும் வராது, அப்படியே ஒரே ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும். அதுக்கு வந்து முயல் சந்தை அப்படின்னு சொல்லுவோம். காலை சந்தை, கரடி சந்தை, முயல் சந்தை அப்படின்னு. ஸோ அதே போல் இந்த கோல்டு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது $US ஒரு அவுன்ஸுக்கு என்ன விலைன்ட்டு ஒரு $1,800 $1,900 இருந்தது ஒரு அவுன்ஸுக்கு. அது கிட்டத்தட்ட $3,400 $3,500 வரைக்கும் போச்சு. இப்போ கொஞ்சம் இறங்கி இருக்குது. இதுக்கு அந்த 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 காலை சந்தை அப்படின்றது முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இதுக்கு மேலே வந்து அந்த முயல் சந்தை, அதாவது கன்சாலிடேஷன் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அல்லது பன்னி மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க, அப்படி தான் இருக்கும். அது வந்து பொதுவாகவே வந்து கோல்டுங்கிறது எப்படி பிஹேவ் பண்ணுன்றது சொல்லிடுறேன் பாருங்கள். உலகளாவிய அசாதாரண சூழ்நிலைகளுக்கு இருக்கும்போது தங்கத்தோட விலை ஏறுச்சு. கரோனா வைரஸ் வந்தது, ஒரு அசாதாரண சூழ்நிலை, விலைலாம் ஏறுச்சு. ஆனால் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரேட் வார்ன்றது ஒரு அசாதாரண சூழ்நிலை. அந்த அசாதாரண சூழ்நிலை வரவே தான் தங்கம் வந்து கிட்டத்தட்ட $3,500 வரைக்கும் போச்சு.
இப்போ அவரே கொஞ்சம் டோன் டவுன் பண்ணிட்டாரு. இப்போ கோர்ட்டும் அதை சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னும் போது இது ஒரு திரும்ப வந்து இந்த அசாதாரண சூழ்நிலை கொஞ்சம் மறைஞ்சு சாதாரண சூழ்நிலை வந்ததுனால் தங்கம் வந்து கொஞ்சம் இறங்கிறதுக்கே வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இப்போ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது நீங்கள் முதலீடு பண்ணலாம், ரிட்டர்ன் கிடைக்கும். பட் அதீதமான ரிட்டர்ன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதீதமான ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். சரி, இப்போ தங்கம் விலை வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ குறையும் அப்படின்னா ரொம்ப அதிரடியாக குறைவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு? இல்லை, அதிரடியாலாம் குறையாது. அதிரடியாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 10% குறைஞ்சிருக்கு அதனுடைய பீக் ரேட்லேருந்து. அதுக்கு மேலே வந்து அது குறைஞ்சது கிடையாது. ஸோ அதனால் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து இறங்குறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. சரி, இப்போ நம்ம நிறுவனத்தினுடைய ரிசல்ட்ஸ் அப்படிங்கறத தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இப்ப இருக்கக்கூடிய இந்த ரிசல்ட்ஸ் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து பங்குச்சந்தைக்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும்? ரிசல்ட்டுங்கிறது வந்து அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஒன்லி ஒன் பராமீட்டர் தான். பொதுவாக வந்து இந்தியாவை பற்றி வருகின்ற செய்திகள் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல செய்திகளாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எஃப்டிஐன்னு சொல்லுவாங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 44 பில்லியன் இருந்ததாகவும் இப்போ அது அதில் 10ல் ஒரு பங்கு கூட இல்லை இந்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒன்று. ரெண்டாவது நடுத்தர மக்கள். இப்போ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தர மக்களில் தான் சேருவீங்க. உங்களுக்கே தெரியும், கடந்த 2 வருஷத்தில் இல்லை 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா விலைவாசிகள்லாம் கொஞ்சம் அதிகமாக ஏறி இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு உங்களுக்கு சம்பளம்லாம் வந்து பெருசாக ஏறலை. ஸோ ஒரு நிறுவனம் நெஸ்லே அப்படின்னு ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் வந்து அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் டிக்ளேர் பண்ணும்போது அவங்க ரிசல்ட் சரியில்லை. அப்போ ஒரு நிருபர் கேட்குறாரு, ஏன் வந்து ரிசல்ட் சரியில்லை அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்தியாவில் நடுத்தர மக்களுடைய அளவு குறைந்து கொண்டு வருகிறது அப்படின்றார். ஸோ இப்போ இந்தியாவில் என்ன கேட்டிங்கன்னா நடுத்தர மக்களுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, குறைவாகலை அப்படின்னு சொல்லணும். இதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோடைய டாக்ஸேஷன் சொல்லலாம். இந்த ஜிஎஸ்டிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குழந்தைய சினிமா கூப்பிட்டுன்னு போனோம்னா குழந்தைக்கு பாப்கார்ன் கேட்கும், அதுக்கு 28% ஜிஎஸ்டி. அந்த மாதிரி வந்து இந்த ஜிஎஸ்டிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வரிச்சுமையாக இருக்குது. இதனால் பொருட்களுடைய விலை வந்து அதிகமாக ஏறி இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை, அதாவது எல்லா வகையிலையுமே வந்து டேக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறவங்களுக்கு நீங்கள் பங்குகளை வாங்கி 1 வருஷம் கழிச்சு விற்றீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. இப்போ அதுக்கு டேக்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. 0%லேருந்து 12%. நீங்கள் பங்குகளை வாங்கி 1 வருஷத்துக்குள்ளார விற்றீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது 15% இருந்தது, அதை 20% ஆக்கியிருக்கிறாங்க. முன்னெல்லாம் உங்களுக்கு கம்பெனி டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு அது டேக்ஸ் ஃப்ரீயாக இருந்தது. இப்போ அதுக்கு வந்து டேக்ஸ் போட்டிருக்கிறாங்க. முன்னெல்லாம் வந்து நீ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணிங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, இப்போ இன்சூரன்ஸ் ப்ரீமியத்துக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம நாட்டுக்கு எதிர்காலம் வந்து நல்லா இருக்குது. அதனால் லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தைகள் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் அதுக்கு உண்டான கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து சைனாவில் முதலீடு பண்ணுறேன், 100 ரூபாய் முதலீடு பண்ணுறேன், எனக்கு 120 ரூபாய் கிடைக்குது, அப்போ 20 ரூபாய் ப்ராஃபிட்டு. ஆனால் இந்தியாவில் 100 ரூபாய் முதலீடு பண்ணுறேன், அது 120 ரூபாய் கிடைச்சதுன்னா 20 ரூபாய் ப்ராஃபிட் கிடையாது. அதில் அந்த 20 ரூபாயில் நான் 4 ரூபாய் டேக்ஸ் பே பண்ணணும். அப்போ எனக்கு 16 ரூபாய் தான் வருது. ஸோ அப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம கம்பேர் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம் பாருங்கள், அங்கே 20% ஏறு இருக்குது, இங்கேயும் 20% ஏறு இருக்குது, ஆனால் நம்மளும் சைனாவும் சமம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் என்னென்னா அங்கே ஏறு இருந்து 20% ஏறினாலும் அந்த 20% முதலீட்டாளருக்கு போகும். இங்கே 4% கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு 16% தான் முதலீட்டாளருக்கு போகும். ஸோ அந்த மாதிரி டாக்ஸேஷன்ன்றது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பெருசாக வந்து பங்குச்சந்தைகள் வந்து இப்போதைக்கு அந்த கிட்டத்தட்ட அந்த போன அக்டோபர் அந்த ஹை 26,670 நினைக்கிறேன், கரெக்டாக தெரியாது, சில புள்ளிகள் முன்ன பின்ன இருக்கலாம். அதை தாண்டறதுக்கே இன்னும் 1 வருஷம் ஆகும் அப்படின்னு தான் பெரும்பாலும் நினைக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது. சார், இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில கலந்துட்டு பங்குச்சந்தை சார்ந்த நிறைய தகவல்களை எங்களுக்காக பகிர்ந்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். மற்றும் நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி.
ஓஎம்ஆர்ல இதை விட பெஸ்டா எங்கேயும் இல்ல. வில்லா பிளாட்ஸ் இப்ப ஜஸ்ட் 11.99 லேக் முதல் தயிர் ஓஎம்ஆர் ரைட் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Premium Super Heavy PVC Modular Kitchens by Sarvesh.